இந்த மாலைவேளையில் நம்ம ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். என்னன்னு சொன்னாக்கா, மரித்ததை எப்படி உயிரடை வைக்கிறது, செத்து போனதை எப்படி உயிரடை வைக்கிறது. ஆமே, அல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதா? செத்து போனது எப்படிங்க உயிரடையும்? கடவுள் தான் என்ன பண்ண உயிரடைக்க முடியும். நாம் எப்படி உயிரடை வைக்க முடியும் சொன்னால், மரித்ததை எப்படி உயிரடை வைப்பது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அநேக ஜாதிகள் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவரை இருக்கிற போல் அழைக்கிறோமாய் இருக்கிற தேவனுக்கு உண்பதாக. அநேக ஜாதிகள் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தோம்னா யாரை சொல்கிறேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாம் குறித்து சொல்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தானா? எப்படி விசுவாசித்தான்றதை பவுல் எழுதுறாருனாக்கா, அவர் எப்படிப்பட்டவனா, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவரை இருக்கிறவோ அழைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாராம் தேவனை? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவோ அழைக்கிற தேவன். அப்போது இந்த மாலைவேளை நாம் என்ன தியானம் பண்ண போகிறோன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவனா, மரித்ததை உயிர்ப்பித்து இல்லாதவர்கள் அழைக்கிறவர். அப்போது நாம் அவருடைய சாயல் அவருடைய ரூபத்துப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் கூட மரித்ததை உயிர்ப்பிக்க முடியும் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதை உயிர்ப்பிக்கிறது, மரித்ததை எப்படி உயிர்ப்பிக்கிறது என்பதை நீங்கள் அறியறதுக்கு முன்னாடி, இந்த மரித்ததுன்னா என்ன, செத்ததுன்னா என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். எப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் மரித்து விட்டான், இறந்துட்டார், அவர் உடல் வைக்கப்பட்டிருது. அப்போது அந்த உடலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காயமும் கிடையாது, எந்த ஒரு அடிப்படவும் இல்லை வியாதியோ எதுவுமே கிடையாது. அந்த சரீரம் நல்லா இருக்குது. ஆனால் அவர் மரித்து விட்டார். அப்போது என்ன விஷயம்னா, ஒரு வேளை அப்போ எதுவுமே காயப்படலை, அடிப்படலை, அந்த சரீரம் நல்லா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் ஏந்து போகலாமே, அவர் நடக்கலாமே, ஏன் அவர் ஏந்துக்க மாட்டார் அப்படின்னா, வேறு சொல்ல ஆவி இல்லாத சரீரம் சத்து. என்ன விஷயம்னா, அந்த சரீரத்துக்குள்ள என்ன கிடையாது, ஆவி கிடையாது, ஆவி இல்லை. அதனால் அது என்னது, மரித்தது. அப்படின்னா என்ன விஷயம்னா, இல்லை என்ற ஒரு வார்த்தைக்கு ஆப்போசிட்னா மரித்தது தான் இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியில் நாம் ஒரு காரியத்தை சொல்லலாம், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால், பரலோகத்தில் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கிட்ட அது மரித்து போயிருக்குது, அவர்கிட்ட அது செத்து போயிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது பிள்ளை இல்லைன்னு என்ன பண்ணுறாரு ஆபிரகாம் சொல்கிறாரு. அப்படின்னா அந்த விஷயத்தில் அவருடைய சரீரம் செத்து போயிருக்கு, கர்ப்பம் செத்து போயிருக்கிறது. அப்போது மரித்த நிலைமையில் இருக்குது. அப்போ நல்லா கவனம் பாருங்கள். அப்போது மரித்ததை உயிர்ப்பித்து, மரித்ததுன்னா இல்லை என்ற வார்த்தை தான் மரித்தது. இப்போ உதாரணம் நீங்கள் எடுத்துங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, என்ன விஷயம்னா, ஐயா என்கிட்ட என் மனைவி நல்ல மனைவி, என் பிள்ளை நல்ல பிள்ளை, ஆனால் என் வாழ்க்கையில் என்னென்னா என் சரீரம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் பொருளாதாரம் இல்லைங்க, பணம் இல்லை அப்படி சொன்னால், அந்த இதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, மரித்து போயிருக்கிறீங்க. இல்லைன்ற ஒரு வார்த்தை அங்கே நீங்கள் என்ன மரித்து போயிருக்கிறீங்க. சிலர் சொல்லுவாங்க, என் மனைவி நல்ல மனைவி, நான் நல்ல வேலை செய்கிறேன், நாங்கள் 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம், வீடு வாசல்லாம் இருக்குது, காரு பங்களா இருக்குது, நகை நட்டெல்லாம் இருக்குது, ஆனால் என் பிள்ளைங்க சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை அப்படி சொன்னால் அந்த விஷயத்தில் நீங்கள் மரித்து போயிருக்கிறீங்க. அப்போ நல்லா கவனம் பாருங்கள். அப்போது எல்லாமே நல்லா இருக்கு, என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் மனைவி நல்ல மனைவி, என் வீடு ஆஸ்தி சொத்துல, ஆனால் எங்கள் சரீரத்தில் வியாதி இருக்குது, சுகம் இல்லை, எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, செத்து போயிருக்கிறீங்க. அப்போது மரித்ததை உயிர்ப்பித்து, அப்போ மரித்ததை என்ன பண்ணணும், உயிர்ப்பிக்கணும். செத்து போயிருக்கிறத உயிர்ப்பிக்கணும். எது செத்து போனதுன்னு என்ன அர்த்தம், இல்லை என்ற ஒரு காரியம் இருக்கோம்னா அதுதான் மரித்தது. அப்போ இந்த வசனம் நல்லா கவனம் பாருங்கள். இல்லாத அவைகளை அப்படின்றார். அடுத்து மரித்ததை உயிர்ப்பித்து இல்லாத அவைகளை என்றார். அப்படின்னா என்ன விஷயம், இல்லாதவைனா மரித்து போன அவைகளை எப்படி அழைப்பாராம், இருக்கிறவர்களை போல, உயிரோடு இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ என்ன விஷயம்னா, மரித்தது எப்படி உயிரடை வைக்கிறது, எப்படி உயிரடைக்கிறதுனா, பிள்ளை நல்லா இல்லை, பிள்ளை சரியில்லைன்னு சொன்னால், பிள்ளை சரியில்லை 10 வீடு 10 பேர் சொல்கிறது, 10 ஜெப கூட்டத்துக்கு போய் என் பிள்ளை சரியில்லை ஜெபம் பண்ணுங்க சொல்லி பார்த்து உங்கள் பிள்ளை இன்னமும் சரியில்லாமல் தான் போய் கொண்டுறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, இந்த இல்லை சரியில்லை வார்த்தைன்னா மரித்ததுன்னு சொல்லன்னா அது இன்னும் மரித்து கொண்டே இருக்கும். அப்போது அது உயிரடைய என்ன பண்ணணும், இல்லாதவளை இருக்கிற போல பேசணும். என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை நல்லா இருக்கிறான், இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை நல்லா வருவான், என் பிள்ளை நல்லா
தேசத்துக்கு ஆசீர்வாதமாக, என் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார், என் பிள்ளையோட சமாதானம் பெரிதாக இருக்கிறது. அப்போது உங்கள் பிள்ளைகளை மரித்து போயிருக்கிற அவைகளை இல்லை என்று பேசாமல் அது உயிரோடு இருக்கிற மாதிரி பேசணும். நல்லா இருக்கிறான், நல்ல நிலைமையில் இருக்கிறான், அவன் வாழ்க்கையில் உயர்றான், நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு இருக்கிறான், அவன் செழித்து அப்படி பேசணும். உங்கள் சரீரத்தில் இப்போ வியாதி பலவீனத்தில் இருக்கிறீங்க, உங்கள் அவயங்கள் செத்து போயிருக்கு சொன்னால் அங்கே என்ன பண்ணணும்? உங்கள் அவயங்களை பார்த்து சொல்லணும், நீ சுகமாக இருக்கிற, என் அவயமே நீ பலமாக இருக்கிற, கிட்னியை லிவரே நீ நல்லா இருக்கிற, நீ ஆசீர்வாதமாக இருக்கிற, நீ சுகம் அடைந்த அவருடைய தழும்புலாம் நீ குணமாக்கப்பட்டிருக்க. நீங்கள் தொடர்ந்து அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த அந்த சரீரத்தில் இருந்த அவயத்தோடு கூட நீங்கள் பேசுங்க, நீ சுகமாக இருக்க பலமாக பேசுங்க. அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 பேர்கிட்ட போய் நின்று டாக்டர் சொல்லிட்டாரு இந்த அவயத்தில் ப்ராப்ளம் ஆகிட்டான், இனி அதில் சுகம் வராதுன்ட்டாரு, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு பல வேணும், வியாதி, இப்படி நீங்கள் சொல்ல 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 அந்த அவயம் இன்னும் செத்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அது சுகமாக இருக்க பேசணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, மரித்தது எப்படி உயிரடைவிக்குதுன்னா, இல்லாதவைகளை இருக்கிற போல தேவன் அழைக்கிறவர், இல்லாதவைகள் இருக்கிற போல நீங்கள் பேசணும். பேசுவீங்களா? நீங்கள் பேசணும். நீங்கள் பேச 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 என்ன நடக்குன்னா, அப்போ தான் மரித்து போனால் அது உயிரடைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் நீங்கள் எது உங்கள் வாழ்க்கையில் இல்லை மரித்து போயிருந்ததோ அத்தனையும் உயிரடை வைக்குது. ஒரே வழி என்ன தெரியுங்களா? உங்கள் வாயினால் நீங்கள் அது இருக்கிற போல பேசணும். அதை பேச 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 உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன அது உயிரடையும். என்ன தேவனே அப்படிப்பட்டதாக இருக்குது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய், சாரோட கர்ப்பம் செத்து போயிருந்து வாசிக்கிறோம். செத்து போன அதை உயிர்ப்பிக்க என்ன பண்ணார் ஆண்டவர்? அநேக ஜாதி நீ தகப்பன் என்று அவனை சொல்ல வச்சார். அவன் பேர் ஆபிரகாம் மாற்றி அந்த பேர் மூலமாக என்ன பண்ணார்? அநேக ஜாதிகளுக்கு ஒன்று தகப்பனாக சொல்ல வச்சு அவன் வாயினால் அந்த ஜனங்க அவன் வேலைக்காரர்கிட்ட போய் என்ன பண்ணுறான்? இனி பேர் ஆபிராம் இல்லை ஆபிரகாம். அப்போ அவங்க ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனை, ஜாதிகளுக்கு தகப்பனை சொல்ல வைக்கிறான். தன் இதயத்தில் விசுவாசிக்கிறான், நான் ஜாதிகளுக்கு தகப்பன் வாய் தந்து சொல்கிறான். சொல்ல சொல்ல பாருங்கள், சாராளுடைய கர்ப்பம், ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போன சரீரம் உயிரடைய ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அப்போ மரித்ததை எப்படி உயிரட வைக்கிறதுனா தேவன் வைத்திருக்க வழி இதுதான். இது கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டும்தான் இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் இந்த வார்த்தையை பேச ஆரம்பித்தாலே, இருக்கிறது போல பேச ஆரம்பித்தாலே அவன் சரீரம் உயிரடையும், அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிற ஆபிரகாமுடைய அற்புதம் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் இதே அற்புதம் செய்தார். மரித்ததை உயிரடைய வைக்கக்கூடிய வழி எங்கே இருக்குன்னா உங்கள் வாயில். வேதம் சொல்லுது, நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இதயத்தில் விசுவாசிங்க, வாயில் பேசுங்க, என் சரீரம் இந்த அவயங்கள் உயிர் அடைந்திருக்கிறேன், நான் பலமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், கழுகு சமானம் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது, என் பிள்ளைகள் சுகமாக இருக்கிறாங்க, மனைவி சுகமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் செல்வம் செழிப்புடைய நான் வாழ்கிறேன், ஆண்டவரின் தருத்து எடுத்துக்கொண்டா சொல்ல 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 அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அது உயிரடையதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் ஆமென் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.